அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தேவைக்கான ஏதோ ஒன்று இது மூலமா கிடைச்சிரும், இதை செஞ்சா கிடைச்சிரும், இந்த நகையை கொண்டு போய் வச்சா கிடைச்சிரும், அப்பமாக்கு தபார் அங்க போய் திருடு, இவனை பயன்படுத்து. அப்ப சொல்லணும், ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வரணும்னு காத்திருக்கிறேன். என் உணர்வு, எனக்கு ஒரு தேவை இருக்குது, என் வயிறு பசி நீங்கணும், எனக்கு அப்படிப்பட்ட ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. பசியின் உணர்வா இருக்கலாம், பாவத்தின் உணர்வா இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை நான் நிறைவேற்ற மாட்டேன். தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்படி, நான் பிழைப்பது, நான் செத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பிழைக்கிறதற்கான வார்த்தை வேணும். அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரணும். அதற்காக நான் காத்திருப்பேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா. நெருக்கடி இக்கட்டும் வரும் பொழுது என்னென்ன செய்யறான் தெரியுமா மனுஷன்? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இப்ப என்ன நம்ம செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது உண்மைதான், என் குறுக்கு புத்தியை சிந்திக்க மாட்டேன், உடனே டக்குன்னு கல்ல அப்பமாக்கி நான் சாப்பிட்டு என் பசியை அடக்கிக்க மாட்டேன். என் பசி ஆறுவதற்கு தேவன்ட்ட ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்காக நான் விடுதலை பெறுவதற்கான, ஆசீர்வதிக்கப்படுவதற்கான, வழி திறப்பதற்கான அந்த வார்த்தைக்காக, அவர் வாயிலிருந்து வருகிற அந்த ஜீவ அப்பத்துக்காக நான் காத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என் தேவையை சந்திக்கும்படி எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனோ அப்பொழுது என் தேவன் என் தேவையை சந்திப்பார்.